வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பரோட்டாக்கெல்லாம் கடையில் கொடுப்பாங்க இல்லையா, சால்னா. அதே வந்து வெஜ் சால்னா. நான் இன்றைக்கி அந்த சால்னாவில் காளான் சேர்த்து செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு முழுசாக சேர்த்தாலும் பரவாயில்ல, 2 அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல. கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு லவங்கம் ஒரு 2 3 பீஸ் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்க்கலாம். இல்லை பெரிய வெங்காயமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா தாளிச்சிட வேண்டியது, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சால்னா. அதுக்கப்புறம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம காளானை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த காளானை இதில் சேர்த்துடலாம். காளானை சேர்த்துட்டு நல்லா அது தண்ணி பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அது உள்ளே ஏறும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நல்லா நம்ம பால் மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 டைம் நான் தண்ணி விட்டு அந்த தேங்காய் திப்பியில் அலசி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் அந்த தேங்காய் திப்பியே போடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் முத்தின தேங்காவாக எடுத்துருக்கேன், அதனால் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் பதி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்கணும். எண்ணெய் இந்த பட்டர்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம வெந்துருச்சு. காளான் பொதுவாகவே நம்ம வதக்கும் போதே வெந்துடும். இப்போவே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி. இப்போ நான் வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பரோட்டாவுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்து மெல்லிசாக நம்ம பரோட்டா மாவை தேய்ச்சிட்டு, நான் மீஷோவில் தான் இந்த வாங்கியிருந்தேன் இந்த ஸ்பூனை. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். நம்ம இதுக்காகவே நான் இந்த அடித்து தேய்க்கணுமேன்றதுக்காகவே நான் பரோட்டா செய்கிறதே இல்லை. இந்த ஸ்பூனில் நல்லா கோடு போட்டுன்னா நல்லா லேயராக சூப்பராக வந்துச்சு நம்மளுக்கு பரோட்டா வந்து. இதை செஞ்சு நம்ம இதே மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கணும். மாவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக லேயராக நம்மளுக்கு பரோட்டா ரெடி ஆகிடுது. தட்டிட்டு இந்த சால்னாவை ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ அருமையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் இதை செக் பண்ணி பாருங்கள், மீஷோவில் இருக்குது. இதோட லிங்க் வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துட்டோன்னா எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு இல்லை பட்டர் கூட சேர்த்து நம்ம சுட்டுக்கலாம். இப்போ பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லேயராக அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த ஸ்பூனை வச்சு செஞ்சதுனால நம்மளால் இழுத்து தேய்ச்சி முடியாது. இந்த தட்டின உடனே சூப்பராக லேயர் வந்துடுச்சு பாருங்கள். இது கூடவே இப்போ நம்ம செஞ்ச காளானோட அந்த சால்னாவை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக அவ்வளோ அருமையாக இருந்தது. இட்லி தோசைச்சு கூட சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.